சி ஜோசப் விஜய் எனும் நான் இப்படி ஒரு வார்த்தை நேரு ஸ்டேடியத்துல ஒலிக்குன்னு யாராவது நினைச்சிருப்போமா? ஆனா அது நடந்துருச்சு. தளபதினு பல வருஷமா ஸ்கிரீன்ல நம்ம கொண்டாடின ஒரு மனுஷன் இன்னைக்கு தன்னோட சட்டப்பூர்வமான அடையாளத்தோட தமிழ்நாட்டோட முதலமைச்சரா பொறுப்பேற்றிருக்கார். இது சும்மா ஒரு சாதாரண நியூஸ் கிடையாதுங்க. ஒட்டுமொத்த இந்திய அரசியலையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு வரலாற்று தருணம். இந்த 2026 எலெக்ஷன்ல என்னதான் நடந்துச்சு? ஒரு திரைப்பட நட்சத்திரம் எப்படி மாநிலத்தோட அரியணையில உட்கார்ந்தாரு? இதோட டேட்டா, டைம்லைன், அவங்களோட பாலிசிஸ், இது எல்லாத்தையும் பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த அலசல்ல ரொம்ப டீப்பாவும் துல்லியமாவும் பார்க்க போறோம். எந்த சார்பும் இல்லாம வெறும் ஃபேக்ட்ஸை மட்டும் வச்சு இதை நம்ம புரிஞ்சுக்க போறோம். சரி, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, முதலாவது அந்த வரலாற்று சிறப்புமிக்க பதவியேற்பு, ரெண்டாவது ஸ்கிரீன்ல இருந்து ஸ்டேட்டுக்கு அவர் வந்த பயணம், மூணாவது 2026 எலெக்ஷன் மேக்ஸ், நாலாவது தபேகவோட தேர்தல் வாக்குறுதிகள், அப்புறம் கடைசியா அவங்களோட புது கேபினெட். வாங்க நேரா விஷயத்துக்கு போயிடலாம். முதல்ல மே 10, 2026 நடந்த அந்த வரலாற்று பதவியேற்கு. அன்னைக்கு காலையில சரியா 10 மணிக்கு சென்னை நேரு இண்டோர் ஸ்டேடியம் எப்படி அதிர்ந்துச்சுன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. தமிழ்நாட்டோட கவர்னர் திரு ராஜேந்திர அர்லேக்கர் அவர்கள் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க அரங்கம் முழுக்க சுமார் 6000 பார்வையாளர்கள். சும்மா இல்ல, நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மாதிரியான முக்கிய கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாரும் அங்க இருந்தாங்க. விஜயோட அரசியல் என்ட்ரிக்கு தேசிய அளவுல எந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னு இதுவே நமக்கு காட்டுது இல்லையா? இவ்ளோ பெரிய விஷயத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த எமோஷனல் சைட பார்க்கணும்னா, அவரோட அப்பாவும் பிரபல இயக்குனருமான எஸ்.ஏ. சந்திரசேகரன் சொன்னதை கொஞ்சம் கேளுங்க. யாருடைய தயவும் இல்லாம என் சொந்த கால்ல நிப்பேன்னு அவன் எடுத்த அந்த துணிச்சல் ஒரு தலைவனுக்கானதுன்னு ரொம்பவே பெருமையாவும் நெகிழ்ச்சியாவும் சொல்லியிருக்காரு. விஜயோட அசைக்க முடியாத தன்னம்பிக்கைக்கு இதை விட வேற என்ன உதாரணம் வேணும்? அடுத்து சினிமா டு செக்ரட்டேரியட், இந்த மாற்றம் எப்படி நடந்துச்சுன்னு பாப்போம். ஒரு சினிமா ஹீரோ அவ்வளோ சீக்கிரம் ஒரு மாநிலத்தோட ஒட்டுமொத்த தலைவரா மாறிட முடியுமா? லோயோலா காலேஜ்ல படிச்சிட்டு இருந்த பையன் படிப்பை பாதிலேயே விட்டுட்டு 1992ல நாளைய தீர்ப்பு படம் மூலமா ஹீரோவா அறிமுகமாகறாரு. எக்கச்சக்கமான போராட்டங்கள், விமர்சனங்களை தாண்டி தமிழ் சினிமாவோட உச்சத்துக்கு போனாரு. அப்புறம் 2009ல விஜய் மக்கள் இயக்கம்னு ரசிகர் மன்றத்தை ஒருங்கிணைச்சப்பவே அவருக்கான அரசியல் அடித்தளம் அமைஞ்சிடுச்சுனே சொல்லலாம். அதைத் தொடர்ந்து பிப்ரவரி 2024ல தமிழக வெற்றி கழகம்னு அதிகாரப்பூர்வமா கட்சியை ஆரம்பிச்சு 2026ல முதலமைச்சராவே உட்கார்ந்துட்டாரு. லிட்டரலா இது ஒரு அசுர வளர்ச்சி தான். ஓகே, இப்ப நம்ம கொஞ்சம் ஹார்ட் கோரான டேட்டாவுக்கு வருவோம். 2026 எலெக்ஷன் கணிதம். எமோஷன்ஸை கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு நம்பர்ஸை பார்ப்போம். இதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, 234 இடங்கள் இருக்கிற சட்டமன்றத்துல எந்த கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்கல. ஆனா தவேக 108 இடங்களை பிடிச்சு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா உருவெடுத்திருக்காங்க. பல தசாப்தங்களா தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்ச திமுக 59 இடங்கள், அதிமுக 47 இடங்கள்னு பின்னாடி போயிட்டாங்க. அறிமுகமான முதல் தேர்தலையே இப்படி ஒரு மாசான ரிசல்ட்னா அது சாதாரண அரசியல் அதிர்வலையே கிடையாது. அப்புறம் விஜய் போட்டியிட்ட அந்த 2 தொகுதிகளோட ரிசல்ட்டை கவனிங்க. பெரம்பூர்ல 58.89% ஓட்டு, திருச்சி கிழக்குல 50.07% ஓட்டு. அதாவது 2 இடங்கள்லயுமே பதிவான வாக்குகள்ல பாதிக்கு மேல அவரே தான் வசமாக்கியிருக்காரு. இது மக்கள் அவர் மேல வச்சிருக்கிற நேரடியான நம்பிக்கையை அப்பட்டமா காட்டுது. இப்போ உங்களுக்கு எல்லாம் ஒரு கேள்வி வரலாம். தமிழ்நாட்டுல ஆட்சி அமைக்க தேவையான அந்த மேஜிக் நம்பர், அதாவது பெரும்பான்மைக்கு 118 சீட் வேணுமே, ஆனா தாவவேகா வாங்கினது 108 இடங்கள் தானே, அப்புறம் எப்படி அவங்க கவர்மெண்ட் அமைச்சாங்க? வாங்க இந்த அரசியல் செஸ் கேம் எப்படி நடந்துச்சுன்னு பார்க்கலாம். இங்க தான் அந்த கூட்டணி அரசியல் ரொம்பவே முக்கியமா பிளே ஆச்சு. விஜய் 2 தொகுதியில ஜெயிச்சதால ஒரு தொகுதியான திருச்சி கிழக்க ராஜினாமா பண்ணிட்டாரு. சோ தாவேகாவோட சீட் கவுண்ட் 107ஆ குறைஞ்சிருச்சு. ஆட்சி அமைக்க இன்னும் 11 பேர் வேணும். கரெக்டா அந்த நேரத்துல 5 எம்எல்ஏக்களை வச்சிருந்த காங்கிரஸ் கட்சி தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம திமுக கூட்டணியில இருந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள், விசிகா, அப்புறம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்னு தலா 2 எம்எல்ஏக்களை வச்சிருந்த கட்சிகளும் நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்தாங்க. டோட்டலா சப்போர்ட் 120 சீட்ஸ். அந்த 118ங்கிற பெரும்பான்மை இலக்க விஜய் ரொம்ப ஈஸியா கிராஸ் பண்ணிட்டாரு. அடுத்து மக்கள் மனச மாத்தினதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் தாவேகாவோட தேர்தல் அறிக்கை. வெறும் சினிமா மோகம் மட்டும் ஓட்டா மாறிடாது. அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் அந்த அளவுக்கு ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணிருக்கு. இதுல என்ன ஸ்பெஷல்னா, பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள். பெண்களுக்கு மாசம் 2500 ரூபாய் உரிமை தொகை, வருஷத்துக்கு 6 ஃப்ரீ சிலிண்டர், இலவச பேருந்து பயணம். இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் 29 வயசுக்கு மேல வேலை இல்லாம இருக்கிற பட்டதாரிகளுக்கு மாசம் 4000 ரூபாய், எந்த பிணையும் இல்லாம 20 லட்சம் வரைக்கும் கல்வி கடன் அறிவிச்சாங்க. விவசாயிகளை பொறுத்தவரை 5 ஏக்கருக்கும் கம்மியா நிலம் இருக்கிற விவசாயிகளோட பயிர்க்கடன்கள் தள்ளுபடி, நிலம் இல்லாத விவசாய தொழிலாளர்களுக்கு வருஷத்துக்கு 10,000 ரூபான்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. ரொம்பவே பவர்ஃபுல்லான மூவ் இது. பப்ளிக் ஸ்கீம்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் அரசு நிர்வாகத்தையும் காவல்துறையும் ஸ்ட்ராங் ஆக்குற மாதிரி ஒரு பெரிய வாக்குறுதியும் இதுல இருந்துச்சு. காவல்துறையினருக்கான குறைந்தபட்ச அடிப்படை சம்பளத்தை 18,000லிருந்து 25,000ஆ உயர்த்துவதா விஜய் அறிவிச்சாரு. இது கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் மேல அவருக்கு இருக்கிற கவனத்தை நமக்கு காட்டுது. சரி, இந்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்ற போற அந்த புதிய அமைச்சரவை எப்படி இருக்குன்னு பாத்துருவோம்.
இவ்ளோ பெரிய விஷயங்களை எக்ஸிக்யூட் பண்ண ஒரு வலிமையான டீம் வேணும்ல. முதலமைச்சர் விஜயோட சேர்த்து மொத்தமே 10 பேர் தாங்க இந்த கேபினெட்ல இருக்காங்க. முதலமைச்சர் விஜய் தன் கையில பொது நிர்வாகம் மற்றும் உள்துறையை வச்சிருக்காரு. சீனியர் பாலிட்டிஷியனான KA செங்கோட்டையனுக்கு பொதுப்பணித்துறை இல்லைன்னா உயர்கல்வித்துறை, தேர்தல் ஒருங்கிணைப்பாளரா செயல்பட்ட ஆதவ் அர்ஜுனாவுக்கு விளையாட்டு மற்றும் மதுவிலக்குத்துறை, ஃபைனான்ஸ் அண்ட் கொமர்ஷியல் டாக்ஸ் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா ஓய்வு பெற்ற IRS அதிகாரியான KG அருண்ராஜுக்கு. அதே போல கட்சியோட பொதுச் செயலாளர் ஆனந்த் நகராட்சி நிர்வாகத்தை பாத்துக்குவாரு. அதாவது அனுபவமும் புதுரத்தமும் கலந்த ஒரு சூப்பர் காம்போவோ இதை வடிவமைச்சிருக்காங்க. இந்த இடத்துல நான் கண்டிப்பா மென்ஷன் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் பெண்களுக்கான பிரதிநிதித்துவம். முன்னாள் எம்பியான சத்யபாமா, அப்புறம் சிவகாசியோட முதல் பெண் MLAவான கீர்த்தனா, இவங்க 2 பேரும் இந்த கேபினெட்ல அமைச்சர்களா பொறுப்பேற்க போறாங்க. அதிகார மையத்துல பெண்களோட குரல் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒலிக்க போகுதுங்கிறத இது நமக்கு தெளிவா காட்டுது. இப்ப இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க. ஸ்கிரீன்ல ஆக்ஷன் ஹீரோவா இருந்தவர் இன்னைக்கு தமிழ்நாட்டோட தலையெடுத்தையே நிர்ணயிக்க போற முதலமைச்சரா பரிணாமம் அடைஞ்சிருக்காரு. இவ்ளோ பெரிய மக்கள் ஆதரவு, ரொம்பவே லட்சியமான ஒரு தேர்தல் அறிக்கை, சுத்தமா ஒரு புது கேபினெட். இதெல்லாம் தமிழ்நாட்டோட எதிர்காலத்தை எந்த பக்கம் கொண்டு போக போகுது? பல தசாப்தங்களா ரொம்ப ஆழமா வேரூன்றி இருந்த திராவிட அரசியலோட ட்ராக்க இந்த வெற்றி மாத்தி அமைக்குமா? இந்திய அரசியல்லே இது ஒரு பெரிய கேம் சேஞ்சரா அமைய போகுது மட்டும் உறுதியா சொல்லலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. இந்த அலசல் உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும்னு நம்புறேன். உங்களை அடுத்த தொகுப்புல சந்திக்கிறேன்.